ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டச்சுக்காரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் நம்பர் 16ல் இருக்குது. 16th லெசனில் நேற்று என்ன பண்ணோம்னா ஐரோப்பியர் வருகையில் போர்ச்சுகீசியர்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டச்சுக்காரர்கள் பற்றி பார்க்க போகிறோம். டச்சுக்காரர்கள்னாலே ஞாபகம் வேண்டியது இந்த கொஞ்சம் தான் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம். அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் புக்கை பார்க்கலாம். ஜேன் ஹியூன் வான் லின்சோடென்கிறவங்க நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க எங்கே வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னா லிஸ்பனில் வாழ்ந்திருப்பாங்க. இவங்க தான் தென்கிழக்கு பகுதிக்கு ட்ராவல் பண்ணி போகணுங்கிற ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜேன் ஹியூன் வான் லின்சோடென் அப்படிங்கிறவங்க. அப்போ எந்த இயரில் அப்படின்னா 1595. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாக்கிட்டாங்க. அண்டர்லைன் பண்ண பாயிண்ட் மட்டும் பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் அதுவே ஓகே. எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா சின்ன சின்ன வணிக நிறுவனங்கள்லாம் இருந்திருக்கும், தனியார் நிறுவனங்கள் இருந்திருக்கும், தனிநபர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரசு தலையிட்டு என்ன பண்ணாங்கன்னா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குனாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஆதிக்கம் பண்ணிச்சு அப்படின்னா இந்தோனேஷியாவில் தனது ஆதிக்கத்தை செலுத்தியது. அப்புறம் அம்பாயினா படுகொலைன்னு ஒரு பாயிண்ட்டு. அம்பாயினா படுகொலை அப்படின்னா இந்தோனேஷியாவில் தானே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஃபஸ்ட்டாக. ஸோ அந்த இந்தோனேஷியாவில் இருக்கிற அம்பாயினான்னு ஒரு பிளேஸில் நிறைய பேர், அதாவது பிரிட்டிஷை சார்ந்த மக்களும் ஜப்பானிய மக்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, ஊழியம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஊழியம்னா வேலை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களில் இருக்க ஒரு 20 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டச்சுக்காரர்கள் வந்து அவங்க தீவு இல்லையா இந்தோனேஷியாங்கிறது, அந்த தீவில் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொலை பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப துன்புறுத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து அம்பாயினா படுகொலைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டச்சுக்காரர்கள் இன்னும் அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மலாக்காவை மீட்டிருப்பாங்க. எப்படின்னா மலாக்கா யார்கிட்ட இருந்திருக்குன்னா போர்ச்சுகீஸர்கிட்ட இருந்திருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் அல்புகர்கிட்ட இருந்திருக்கும் மலாக்கா. அவங்க அல்புகருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து முஸ்லீம் வணிகர்கிட்ட இருந்து அதை கைப்பற்றியிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து யார் கைப்பற்றா அப்படின்னா இந்த டச்சுக்காரர்கள் மலாக்காவை கைப்பற்றாங்க 1641. 1658 இலங்கையும் தாங்க அப்படின்னு, ஏன்னா இலங்கையும் அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும். அந்த இலங்கையும் தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இலங்கையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க ஒப்படைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்தியாவுக்குள்ளே டச்சுக்காரர்கள் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியல. ஸோ அந்த டைமில் 1502 பழவேற்காடுங்கிற பிளேஸை வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து டச்சுக்காரர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. டச்சுக்காரர் தூர அனுப்பி விட்டாங்க. ஸோ அந்த பிளேஸை அவங்க முக்கியமான பிளேஸை உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் டச்சுக்காரர்களோட முக்கியமான பிளேஸு பழவேற்காடு ஒன்று, மசூலிப்பட்டினம் இன்னொன்று. ஸோ அந்த பழவேற்காடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெல்டீரியா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. 400 வருஷம் ஆனதுக்கப்புறமும் இப்போவும் அங்கே வந்து என்ன இருக்குன்னா அந்த கோட்டையோட எச்சங்கள், அதாவது மிச்சங்கள் எல்லாம் இருக்குது அது அப்படின்னு சொல்கிறாங்க. 1605 மசூலிப்பட்டினத்தில் வந்து அவங்களோட அதிகாரத்தை நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1610 பழவேற்காட்டில் சில குடியேற்றங்களையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டச்சு கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா பழவேற்காட்டில் தான் இருக்குது. ஸோ ஓகே பழவேற்காடு வந்து அந்த நான் சொன்ன மாதிரியே பழவேற்காடு வந்து டச்சுக்காரர்களை வந்து ஒரு முக்கியமான தலைமையிடமாயிட்டு அங்கேருந்து தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜாதிக்காய், ஜாதி வெத்திரி, கிராம்பு ஆகியவை இங்கிருந்து ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்டன. அதுக்கப்புறம் வெடிமருந்து தொழிற்கூடம் அங்கே இருந்திருக்கு. அடிமை வியாபாரிகள், அதாவது மனுஷங்களை விற்கிறதுல, அடிமைப்படுத்துறதுல, அடிமை பண்ணி நாட்டுக்கு அனுப்புறதுல வந்து இந்த டச்சுக்காரர்கள் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 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 வகையில் வங்காளத்தில் இருந்து எந்த இடத்துலலாம் அந்த அனுப்புகிறாங்க அப்படின்னா தேங்காய்பட்டினம், காரைக்கால், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. தேங்காய்பட்டினம், காரைக்கால் அப்படிங்கிற பிளேஸில். அதுக்கப்புறம் வந்து சென்னையிலே கூட தரையர்களை வச்சு அங்கேருந்து அடிமைகளை வந்து இங்கே பழவேற்காடுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த அடிமைகள் எப்படி உருவாகணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் பஞ்சம் வந்துட்டு, அதாவது வறட்சி ஆகிட்டு அப்படின்னா அவங்களால போர் வந்தது அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்விடம் எதுவுமே இருக்காது. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு அவங்க அதாவது மொத்தமாக லாரியில் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, அப்படி கூட்டிகிட்டு வந்து வேலை கொடுத்து 1 நேரம் சாப்பாடு கொடுத்து 3 நேரம் வேலை வாங்குறது, இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து ஒரு அடிமைகளாக பயன்படுத்தி கொண்டு வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஓகே, இதை பற்றின ரிசர்ச் ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னா லெய்டன்கிற ஒருத்தர் தான் எழுதியிருக்காங்க. அதாவது யாருன்னா வில் ஓ டிஜிக் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருந்து வந்து சுமார் 26,885 ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே அடிமையாக போயிருக்காங்க அப்படிங்கிறத எந்த இயர்லேருந்து 1621 to 1665 நவம்பர் வரைக்கும் பார்த்தோம்
அந்த டைம்குள்ளேயே வந்து நிறைய பேர் அடிமைகளாக வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை தொடர்ந்து பீஜப்பூர் சுல்தான் மேற்கொண்ட படையெடுப்பு. பீஜப்பூர் சுல்தான் வந்து தஞ்சாவூரின் அந்த தஞ்சாவூர் முக்கியமான வேளாண் நிலங்களை எடுத்தாச்சு அப்படின்னா அந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து வாழறதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள அடிமைகளாக வந்து இவர் என்ன செஞ்சிருவார், அனுப்பி விட்டுருவார். ஸோ அப்படி தான் பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல மக்களை அடிமையாக்கி எப்படி அடிமையாக்கினார் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்க வளமான வேளாண் நிலங்களை பாழ்படுத்தி அதாவது சேதப்படுத்தி அவங்கள வந்து அடிமையாக்கி அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் அதிராமப்பட்டினம், தொண்டி, காயல்பட்டினம் போன்ற கடற்கரை ஓரமாக அமைந்திருந்த பகுதிகளை சார்ந்தவராக இருந்தனர். ஓகே. இதோட என்னதுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டச்சுக்காரர்கள் முடியுது. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் புக்கில் வராங்க. புக்கு படியே நம்ம பார்க்கலாம். புக்கு தான் ஃபஸ்ட்டு சோர்ஸு. அதுக்கப்புறம் தான் நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்கணும். ஓகே. புக்கை தரவு பண்ணிட்டா நமக்கு ரொம்ப ஈஸி அவுட் சோர்ஸை படிக்கிறது. இந்தியாவுடன் வணிக உறவை மேற்கொள்ள ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து எப்போ நினச்சாங்க அப்படின்னா 1527லேயே முயற்சி வந்திருக்கு. பட் அவங்க நிறைய போர்ச்சுகீஸை டச்சுக்காரர்கள் அங்கே இந்தியாவோட இருந்ததுனால இவங்களால ஃப்ரெஞ்சுக்காரர்களால் உள்ள வர முடியல. ஸோ எப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னா 1664 தான் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாச்சு. ஓகே. ஃப்ரெஞ்சு 4 ஃப்ரெஞ்சு 664 1664 ஃப்ரெஞ்சு. இப்போ டச்சு அப்படின்னா எப்போ அப்படின்னா 1602 ஓகே. 1664 தான் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாச்சு. இது வந்து இங்கே வந்து இதில் வந்து அரசர் வந்து தனியார் அதே மாதிரி தான் ஐரோப்பிய இதே மாதிரி அப்படின்னா டச்சுக்காரர்கள் மாதிரி தான் ஏனைய ஐரோப்பிய நாடுகளின் வணிக நிறுவனங்கள் தனியார் வணிக நிறுவனங்களாக இருக்க பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி மட்டும் அரசர் அவங்க கட்டுப்பாட்டில் வந்துச்சு. அரசர் 14ஆம் லூயியின் திட்டமாக அமைந்தது. அதனால் அரசர் தலையிட்டதுனால ஒருவேளை வரிக்காக இருக்குமோ அப்படின்னு மக்கள் வந்து இந்த கம்பெனி மேலே ரொம்ப ஆர்வப்படுதில்லை. அதுக்கு ஒரு நிதியமைச்சர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா கோல்பெர். அந்த கம்பெனிக்கு ஒரு நிதியமைச்சர் இருந்திருப்பாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா கோல்பெர். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவுவதற்கு காரணமாக இருந்திருப்பார். பிரான்சின் முயற்சியானது அரசரால் தொடங்கப்பட்ட முயற்சியாக இருந்துச்சு அப்படின்றதுனால பொதுமக்கள் வந்து ஆர்வத்தை செலுத்தலை. பிகாஸ் அங்கே ஏன் அப்படின்னா வரி வாங்குறதுக்காக ஒரு வழியாக இருக்குமோ அப்படின்னு வந்து யோசிச்சாங்க. அப்போ மடகாஸ்கர் வழியே புதுச்சேரி அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா 1602 ஆப்பிரிக்காவில் உள்ள மடகாஸ்கர் பகுதிக்கு பிரெஞ்சு வணிக மக்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க. பிரெஞ்சு வணிகர்கள் வந்து 1602 ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்க மடகாஸ்கர் அது வந்து ஒரு அடிமைகளை வச்சிருந்த ஒரு இடமா தான் இருந்தது. காலனி ஆதிக்க பகுதியாக கொண்டிருந்தாலும் 1674 கடற்கரையோரமுள்ள ஒரு சிறு வணிக முகாமை தவிர ஏனைய இடங்களை கைவிட நேர்ந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் பிரான்ஸ் மக்களுக்காக ஒரு முகவர் இருந்திருப்பார். அவர் பேர் தான் பெர்பர். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா நிதியமைச்சரோட பேர் பிரெஞ்சு நிதியமைச்சரோட பேர் அப்படின்னா கோல்பெர். எல்லாமே பெர் தான் வருது. கோல்பெர். இவர் பெர்பர். செப்டம்பர் 4 1666 முகலாய அரசர் அவுரங்கசீப்பிடமிருந்து ஏன்னா அந்த டைமில் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா முகலாயர்கள். ஓகேயா. அந்த டைம் 1600களில் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முகலாயர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அரசர்கிட்டருந்து அனுமதி ஆணை பெற்று தங்களின் முதல் நிறுவனத்தை எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள் இருந்த சூரத் பகுதியில் அவங்களோட எதிர்ப்பையும் மீறி அவங்க முதல் நிறுவனத்தை நிறுவியிருப்பாங்க. யார் சூரத்தில் முதல் நிறுவனத்தை நிறுவியிருப்பாங்க அப்படின்னா யார் பிரெஞ்சுக்காரர்கள். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மசிலிப்பட்டினம் ஆல்ரெடி நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். மசிலிப்பட்டினம் யார் கைப்பற்றிட்டாங்க, யார்கிட்ட இருந்துச்சு அந்த இதில் டச்சுக்கார்ட்ட இருந்தது. இப்போ மசூலிப்பட்டினத்துலேயும் ஒரு நிறுவனத்தை அவங்க நிறுவிக்கிட்டாங்க. அதாவது நிறுவனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க அயல்நாடுகளில் இருக்கிறவங்க வந்து ஒரு முகவர் மாதிரி வச்சு அங்கே தங்கியிருந்து வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இடம் எனும் பொருளை தந்தது. இப்போது இதில் ஒன்றுமே இல்லை, அதனால் ஜஸ்ட் ரீட் பண்ணலாம். இந்தியாவில் காலூன்ற வலுவான இடம் தேவை என்பதை உணர்ந்த நிதியமைச்சர், அதாவது நமக்குன்னு ஒரு பிளேஸ், இந்தியாவில் ஒரு பிளேஸ் வேணும் அப்படிங்கிறத உணர்ந்தது யார் அப்படின்னா நிதியமைச்சர் கோல்பெர் ஜேக்கப் பிளான்குவிட் டிலாஹே. அவர் பேர் ஃபுல்லாக என்னதுன்னா ஹேய் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கொஸ்டின் வராது. தலைமையில் கப்பற்படை ஒன்றை அனுப்பி வைத்தார். கப்பற்படை கப்பல் ஏன்னா நீர்வழி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்திருக்கு. சாந்தோமிலிருந்தும் மயிலாப்பூரிலிருந்தும் டச்சுக்காரர்களை வெளியேற்றுவதில் பிரெஞ்சுக்காரர்கள் 1672 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க, வெளியேற்றிட்டாங்க. 1672 7/2 என்ன பண்ணிட்டாங்க, தூர அனுப்பிட்டாங்க. 7/2 சாந்தோமிலிருந்து மயிலாப்பூர் டச்சுக்காரரை வெளியேற்றுவதில் பிரெஞ்சுக்காரர்கள் என்ன வெற்றி பெற்றுட்டாங்க.
மயிலாப்பூர்லேயும், சாந்தோம்லேயும் மயிலாப்பூரில் ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே. பீஜப்பூர் சுல்தானின் பிரதிநிதியான உள்ளூர் ஆளுநர் யாராக இருந்திருப்பாங்க? யாருக்குன்னு இதுக்கு முன்னாடி யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா, டச்சுக்காரர்கள் பீஜப்பூர் சுல்தான் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள அடிமையாக அனுப்பியிருப்பார். ஸோ இந்த இதில் ஆளுநராக யார் இருந்திருப்பாங்கன்னா, ஷெர்கான் லோடி. அவங்க உதவியே பிரெஞ்சுக்காரர்கள் நாடினர். பீஜப்பூரின் எதிரியான கோல்கொண்டா, இது பீஜப்பூருக்கு எதிரி யார் அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான். அவங்க கூட யார் நட்பு வச்சுருக்காங்கன்னா, டச்சு நட்பு வச்சுட்டாங்க. ஸோ பீஜப்பூர் சுல்தான் இப்போ இவங்க ஹெட்டாக இருக்கிறதுனால பீஜப்பூர் சுல்தான் கூட யார் கை கோர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்கள் கை கோர்த்துக்கிட்டாங்க. அந்த ஆளுநர் யாராக இருந்தாங்கன்னா ஷெர்கான் லோடி. டச்சுக்காரர்கள், அதாவது பீஜப்பூருக்கு யார் ஆப்போசிட்டோ அவங்கக்கிட்ட போய் டச்சுக்காரர்கள் ஃப்ரெண்ட்லியான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஓகே. பிரெஞ்சுக்காரர்களுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும்னு அவங்க யார் நிதி அமைச்சரும் அப்படிங்கிறவங்களும் யோசித்ததை எப்படி நிறைவேற்றிக்கிட்டாங்க, யார் மூலமாக நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான் மூலமாக. பீஜப்பூர் ஆளுநர் யார் அப்படின்னா ஷெர்கான் லோடி. ஷெர்கான் லோடி என்ன பண்ணாங்க, ஒரு பிளேஸ் கொடுத்தாங்க. அந்த பிளேஸ் தான் இதுக்கு முன்னாடி புதுச்சேரிலாம் நம்ம இந்தியாவோட தான் இருந்தது. ஸோ புதுச்சேரியை நீங்கள் உங்களோட குடியிருப்பு பகுதியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஷெர்கான் லோடி வந்து புதுச்சேரியை வழங்கினார். 1673 புதுச்சேரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிறு மீனவ கிராமம் தான். ஏன்னா கடல் பக்கத்தில் தான் மீனவ கிராமம். மடகாஸ்கரில் 4 ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் சூரத் வந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின்கிறவர் ஃபஸ்ட்டு மடகாஸ்கர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், ஆப்பிரிக்காவில். அங்கே தான் ஃபஸ்ட்டு யார் வந்திருப்பா அப்படின்னா இந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஃபஸ்ட்டு போய் அங்கே போய் நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே வரதை பற்றி பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அங்கே பணியாற்றிய இந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் புதுச்சேரியின் ஆளுநராக ஆயிட்டார். ஓகேயா. புதுச்சேரியின் ஆளுநராக யார் மாறிட்டாங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ் மார்ட்டின். இப்போ ஷெர்கான் லோடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுநராக யார் வராங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ் மார்ட்டின். இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றங்களின் அதிகார மையமாக அதை உருவாக்கினார். ஓகே. ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் பற்றி ஒரு குறிப்பு. அவருடைய நாட்குறிப்பில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நாங்கள் கடந்து சென்ற கிராமப்புற பகுதி, அதாவது புதுச்சேரிக்கு வெளியே உள்ள பகுதி ரொம்ப நல்லா இருந்தது. விவசாயம் செய்யப்பட்டிருந்தது. மிக அழகாகவும் இருந்தது. அரிசி ஏராளமாக காணாத. இந்தியாவுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு, எங்கே நீர் இருந்ததோ அங்கே பருத்தி விளைவிக்கப்பட்டது. புதுச்சேரி நிலப்பரப்பை குறித்து அப்படின்னு புதுச்சேரி நிலப்பரப்பை குறித்து ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் தனது நாட்குறிப்பில் எழுதினார். இப்போ யாருக்கு போகிறோம், டச்சுக்காரருடன் போட்டியும் போர்களும். எப்படி போட்டி வருது பார்க்கலாம். புதுச்சேரியை தங்கள் குடியேற்றமாக்கும் முயற்சியில் பிரெஞ்சுக்காரர் மிகவும் சிரமப்பட்டனர். அப்படி தானே, பிரெஞ்சுக்காரர் சிரமப்பட்டாங்க. அந்த முக்கிய போட்டியாளர் யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு டச்சுக்காரர்கள் தான். அவங்கள தான் ஃபஸ்ட்டு வின் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ பிரான்ஸும் ஹாலந்தும் 1672 தொடர்ந்து போர்கள். ஆனால் இந்த 1672 இப்போ தான் இங்கே கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டு வந்தோம். அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இந்த பாருங்கள் இந்த பாயிண்ட்டு தெரியலையா என்ன அப்படின்னா, சாந்தோமிலிருந்தும் மயிலாப்பூர்லேருந்தும் டச்சுக்காரர்களை வெளியேற்றிருக்க இயர் வந்து 1672 தான். அதே 72 போர்கள் அங்கே பிரான்ஸும் ஹாலந்தும் நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திட்டு இருந்ததுனால பிரெஞ்சுக்காரர்களுக்கு போதுமான நிதி, ஆயுதம், வீரர்கள் இல்லை. அதனால வங்காளத்திலிருந்த மற்றொரு பிரெஞ்சு குடியேற்றமான சந்தன் நகர், அதாவது சந்திரகூருக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஆகவே 1693 புதுச்சேரியை டச்சுக்காரர்கள் எளிதாக கைப்பற்ற முடிந்தது. ஸோ அதனால பிரான்ஸும் ஹாலந்தும் போட்டி போட்டிருந்ததுனால அங்கே வீரரில் ஆயுதம் இல்லை. அந்த மற்றொரு பிரெஞ்சு குடியேற்றமான சந்தன் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதனால ஸோ இது புதுச்சேரி அவங்களுக்கு கிடச்சிட்டு 6 ஆண்டுகள் டச்சுக்காரன் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. 1697 ரிஸ்விக் உடன்படிக்கையின்படி, இதான் ரொம்ப முக்கியம், ரிஸ்விக் 97 ரிஸ்விக் உடன்படிக்கையின்படி புதுச்சேரி மீண்டும் பிரெஞ்சுக்காரருக்கு தரப்பட்டது. ரிஸ்விக் உடன்படிக்கையின்படி உடலில் ஏதாவது நடந்திருக்கும். இருந்த போதிலும் 1599 தான் பிரெஞ்சுக்காரர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. கொடுத்தது 1699. 1706 பிரான்சிஸ் மார்ட்டின் இயற்கை எய்தும் வரை அது ஆளுநராக இருந்தார். பிரெஞ்சுக்காரர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக 1725 மாஹியையும் 1739 காரைக்காலையும், வங்காள பகுதியில் காசிம் பஜார், சந்தன் நகர், பாலசோர் ஆகிய குடியேற்றங்களை தங்களது குடியேற்றங்களாக நிறுவி விரிவுபடுத்தியதில் பிரெஞ்சுக்காரர்கள் வெற்றி பெற்றனர். பியரி பெனாய்ட் டூமாஸ் என்பவர் புதுச்சேரியின் மற்றொரு சிறந்த ஆளுநர்.
ஃபஸ்ட்டு ஒரு ஆளுநர் வராங்க. அவங்க யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் மார்ட்டின். அதுக்கடுத்து யாருன்னா பியரி பெனாய்ட் பியரி பெனாய்ட் டூமாஸ் வந்து இன்னொரு சிறந்த ஆளுநர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிகவும் வலிமை வாய்ந்த போட்டியாளரான ஆங்கிலேயரின் பயமுறுத்தல்களை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. இறுதியில் தாங்கள் சேகரித்த செல்வம் அனைத்தையும் ஆங்கிலேயரிடம் இழந்துட்டாங்க. ஸோ பிரெஞ்சுக்காரரின் செல்வாக்கை புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, சந்தன் நகர் ஆகிய இடங்களில் இன்றும் கூட காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேனியர்கள்.